பல்லடம் அருகே அலகுமலையில் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது மாடுபிடி வீரர்களுக்கும் காவலர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, என்ன மோதல் ஏற்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய அலகுமலையில் தற்பொழுது தைப்பூச தேர் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் அலகுமலை ஜல்லிக்கட்டு காளைகள் நல சங்க சார்பில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது. காலை 8 மணி முதல் இந்த போட்டிகளானது துவங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் 800 காளைகளும் 600 மாடுபிடி வீரர்களும் இப்போட்டியில் கலந்து கொள்கின்றனர். 10 சுற்றுகளாக நடைபெற உள்ள போட்டியில் ஒரு சுற்றுக்கு 50 மாடுபிடி வீரர்கள் வீதம் உரிய மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதற்காக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் இடத்தின் அருகிலேயே மருத்துவ பரிசோதனை முகாமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு அங்கு வந்திருக்கக்கூடிய வீரர்கள் அவசரமாக முண்டியடித்து சென்றதால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை தடுக்க முயன்றனர். அப்பொழுது போலீசாருக்கும் அங்கிருந்த மாடுபிடி வீரர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவத்தை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போலீசார் லேசான தடியடியை நடத்தி உடனடியாக அதனை தாங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து அங்கிருந்த வீரர்களை சீராக நிற்க வைத்து மருத்துவ பரிசோதனை செய்ய அனுமதித்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் போலீசாருக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு, அதனை தொடர்ந்து ஏற்பட்ட லேசான தடியடி இங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த போட்டிகளில் இதுவரை 17 மாடுபிடி வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. 13 வீரர்களுக்கு மருத்துவ முகாமிலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டு 4 வீரர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.